குமரவேல வந்து ஒரு வில்லனாவே மாத்திருவோம் அப்படின்னு சொல்லி டைரக்டர் முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கு. அதன்படி தான் எல்லாமே நடக்குது. அதுக்காக தான் அரசிக்கு புது ஜோடியையும் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப குமரவேல் வந்து சக்திவேல விட ஒரு மோசமான வில்லனாக வந்து இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வந்து மாறப் போறாரு அப்படின்றது இன்னைக்கு நேத்து எபிசோட் பார்த்தவங்களுக்கு புரியும் அப்படின்னு நல்லாவே நினைக்கிறேன். இப்ப வந்து பார்த்தோம்னா, நாளைக்கு எபிசோட்ல என்னலாம் நடக்கப் போகுது அப்படின்னா, இந்த விஷயத்த கேள்விப்பட்டு அவசர அவசரமா வந்து கோமதி கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. கோமதி கூட சேர்ந்து ராஜியும் வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப என்னதான் நடந்துச்சோ தெரியல. இவன் வந்து ஃபோனும் ஆன்ஸர் பண்றான்ல அப்படின்ற மாரி ராஜி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வந்து கோமதி வந்து சொல்றாங்க, "அதான் எனக்கும் புரியல. நானும் 2, 3 வாட்டி எடுத்து பார்த்தேன். ஆன்ஸர் பண்றான்ல. பழனி அங்க தான் நிப்பான்னு நெனைக்கிறேன். பழனிக்கு ஒருக்கா அடிச்சு பார்ப்போம்." அப்படின்ற மாரி பழனிக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. அப்ப பழனி வந்து ஃபோன ஆன்ஸர் பண்றாரு. அப்ப பழனி ஆன்ஸர் பண்ணி கேட்க, "எங்க இருக்க?" அப்படின்ற மாதிரி கோமதி வந்து கேட்கறாங்க. அப்ப இப்படித்தான் ஹாஸ்பிட்டல்ல நிக்கிறேன். பெரிய அண்ணனுக்கு வந்து அடிபட்டுருச்சு அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப கதிர் அங்க இருக்கானா? அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "அத ஏன்க்கா கேட்கிற? இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு. கதிர எப்படியாவது இங்க வந்து கூட்டிட்டு போயிருக்கா. இவங்க அடிச்சே கொன்னுருவானுங்க போல இருக்கு. என்னாலயும் ஒண்ணும் பண்ண முடியாம இருக்குக்கா." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப "என்னடா சொல்ற?" அப்படின்ற மாதிரி கோமதி வந்து அவசர அவசரமா வாராங்க. அப்ப அவங்க வாரத்துக்கு முன்னாடியே வந்து சக்திவேல் பார்க்குறாரு. இப்படியே விட்டா சரி வராது அப்படின்னு சொல்லி நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. போயிட்டு போலீஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. இப்படி எங்க அண்ணன வந்து ஒருத்தன் கொலை பண்ண பார்த்திருக்கான். இப்ப வந்து அண்ணன் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவன் வந்து இப்ப அங்க தான் இருக்கான். அவன வந்து பிடிச்சிட்டு போயிருங்க. இல்ல அப்படின்னா என் அண்ணன் உயிருக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி எல்லாம் எக்கச்சக்கமான பொய்களை எல்லாம் அவுத்து விடுறாரு. அப்ப போலீஸும் வந்து உடனே வந்து கிளம்பி வராங்க. வர்ற இடத்துல இவன் தான் எங்க அண்ணன வந்து கொலை பண்ண பார்த்தான். இவன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப சொன்னோனே வந்து போலீஸ் வந்து அவர அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. எந்தவித ஆதாரம் இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நேரா அரெஸ்ட் பண்ணி அப்படியே இழுத்துட்டு போறாங்க. அதாவது அப்படிதான் கூட்டிட்டு போறாங்க. அப்ப இவன கூட்டிட்டு போங்க. இவன விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் வந்து குமரவேலன் வந்து கத்து கத்துன்னு கத்துறாரு. அப்ப அந்த பக்கம் வந்து வடிவு வந்து கேட்கறாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம எதுக்காக அவசரப்படுறீங்க அப்படின்ற மாரி சக்திவேல பார்த்து கேட்கறாங்க. என்ன நீ அண்ணன் மேல பாசமே கிடையாது. அண்ணன இவன் கொலை பண்ண பார்த்திருக்கான். அவன வந்து அரெஸ்ட் பண்ணத்தானே வேணும். இல்ல வெளியில விட்டோம் அப்படின்னா அண்ணன் உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்ற மாரி சொல்றாரு. அந்த பக்கம் வந்து காந்திமதியும் கேட்கறாங்க. அவன் அப்படியெல்லாம் பண்றவன் கிடையாதுப்பா அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே பழனியும் வந்து சொல்றாரு. அவன் அப்படி பண்ணுவானானே அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. என்னடா எல்லாரும் இப்படி சொல்றீங்க? என் பையன் குமரவேல் சொல்றான். நேர்ல பார்த்தேன், கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். நீங்க யாருமே நம்புறீங்கல்ல? அப்ப என்ன குமரவேல சந்தேகப்படுறீங்களா? அப்படின்ற மாரி கேட்கறாரு. அப்ப வந்து யாராலயும் எதுவும் பேச முடியல. குமரவேலும் வந்து சொல்றாரு. நான் பார்த்தேன் சித்தப்பா, நான் பார்த்தேன். அவன் வந்து பெரியப்பா கூட நல்லா பேசிட்டு இருந்தான். பேசிட்டு இருந்து திடீர்னு வந்து தள்ளி விட்டத நான் பார்த்தேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப போலீஸ் வந்து சொல்றாங்க, எங்களுக்கு நேரம் இல்ல. நான் இவர அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போறேன். கம்ப்ளைண்ட் குடுத்துறீங்க, கூட்டிட்டு போறேன். எதுனாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கங்க அப்படின்ற மாரி கதிர அப்படியே இழுத்துட்டு கூட்டிட்டு போறாங்க. கதிருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே ஒரு மொறப்பொண்ண மொறைக்கிறாரு குமரவேல பார்த்து. குமரவேலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே ஒரு மாதிரியா தலைய குனிறாரு. அப்படியே இந்த சீன் போயிட்டு இருக்க பழனி வந்து கேட்கிறாரு. "ஏன்னே அவசரப்படுற?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "நான் என்னடா அவசரப்பட்டேன்? அவன் தான் தள்ளி விட்டுருக்கான். இவன் பார்த்துருக்கான். இதுக்கு மேல என்ன சாட்சி வேணும் உனக்கு?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து அவன் அப்படி பண்றவன் கிடையாதுண்ணே அப்படின்னு சொல்ல, "ஏன் என் பையன் பொய் சொல்றான்னு நினைக்கிறியா? அண்ணன் விஷயத்துல என் பையன் பொய் சொல்லுவானா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "இல்லண்ணே அவன் வந்து தள்ளி விட்டுருந்தான் அப்படின்னா, அவன் எதுக்குண்ணே ஹாஸ்பிட்டல்ல கொண்டாந்து அண்ணன வந்து அட்மிட் பண்ணியிருப்பான்? வாய்ப்பில்ல தானே! கொஞ்சம் யோசிண்ணே" அப்படின்ற மாரி சொல்றாரு. உடனே வந்து குமரவேல் வந்து சொல்றாரு, "அதுதான் நம்மகிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக தான் அவன் இத பண்ணியிருக்கான். பெரியப்பாவ வந்து தள்ளி விட்டுட்டு இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கான். ஆனா நான் பார்த்துட்டேன்ல, அதனால தான் இப்ப பம்மிட்டு இருக்கான்" அப்படின்ற மாரி சொல்றாரு. "என்னமோ போடா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு பழனி வந்து நேரா பாண்டியனுக்கு வந்து ஃபோன் பண்றாரு. அந்த பக்கம் போய் இப்படி நடந்த பிரச்சனைய வந்து சொல்றாரு. பாண்டியனுக்கு கோவம். அவன் வந்து அடங்கவே மாட்டானுங்களா? அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "அதான் மச்சான் எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படியாவது கதிர வெளிய எடுத்துருங்க மச்சான்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. "நான் போய் அத பார்க்குறேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "உங்க பெரிய அண்ணனுக்கு எப்படி இருக்கு?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அவர் இன்னும் கண் முழிக்கல மச்சான். கண் முழிச்சா தான் தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி, அவர் முழிக்கிற வரைக்கும் ஒண்ணுமே சொல்ல முடியாது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே இந்த சீன் போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் பார்த்தா கோமதியும், ராஜியும் அவசர அவசரமா ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு "அண்ணனுக்கு என்னாச்சு? அண்ணனுக்கு என்னாச்சு?" அப்படின்ற மாரி வராங்க. அப்பா அப்பான்ற மாரி ராஜியும் அழுதுகிட்டே வராங்க. அப்ப "அண்ணன பாரும்மா" அப்படின்ற மாரி காந்திமதி வந்து அழுதுகிட்டு வந்து அப்படியே காட்டுறாங்க. அப்ப பார்த்தா அந்த திரை விலகுது. அதுல வந்து அப்படியே மயக்கத்துல வந்து இருக்காரு முத்துவேல். இத பார்த்து கண் கலங்குறாங்க. அதே மாதிரி ராஜியும் பார்க்குறாங்க. அப்பா அப்பான்னு அழுகுறாங்க. அப்படியே வடிவு போய் அவங்கள வந்து அரவணைக்கிறாங்க. அப்ப வடிவிட கேட்குறாங்க, "என்னம்மா ஆச்சு? என்னாச்சு அப்பாக்கு?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. ஆளாளுக்கு ஒரு ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னே புரியல. சரி கதிர் எங்க? கதிர் எங்க?" அப்படின்ற மாதிரி ராஜி கேட்குறாங்க. அப்படியே வந்து கோமதியும் வந்து கேட்குறாங்க, "எங்க கதிர் எங்க?" அப்படின்ற மாரி கேட்க, "கம்பி எண்ணிட்டு இருப்பான்" அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் வந்து சக்திவேல் வந்து சொல்றாரு. "ஏன் என்னாச்சு? கதிருக்கு என்னாச்சு?" அப்படின்ற மாரி ராஜி வந்து அப்படியே பதர்றாங்க. அப்ப உடனே வந்து பழனி வந்து சொல்றாரு, "நடந்தத சொல்றேன்" அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்த வந்து சொல்றாரு. "அவன் அப்படி பண்ணுவானாடா? யோசிக்க வேணாமா?" அப்படின்ற மாரி கோமதி வந்து கேட்குறாங்க. "அது எங்களுக்கு புரியுது. இவருக்கு புரியலையே" அப்படின்ற மாரி சக்திவேல பார்த்து கேட்குறாரு. "என்னண்ணே அவன் மேல எவ்வளவு கோவம் இருந்தாலும் இந்த டைம் இப்படியா பண்றது? அண்ணன கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து அவன் தான் அட்மிட் பண்ணான்னு சொல்றாங்க. இப்போ வந்து நீ அவன் மேல கம்ப்ளைண்ட் குடுத்து இப்ப அவன அரெஸ்ட் பண்ணியிருக்க. என்னண்ணே பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் சுய புத்தியோட நடந்துக்கவேன்" அப்படி இப்படின்னு சொல்லி கோமதி வந்து கத்துறாங்க. "அன்னைக்கு இன்னைக்கு அதெல்லாம் இங்க வேணாம். உன் பையன் என் அண்ணன வந்து கொலை பண்ண பார்த்திருக்கான். அத என் பையன் கண்ணால பார்த்திருக்கான். யாரு? இவன் பார்த்தானா? சரி அப்ப இவன் தான் தள்ளி விட்டுருப்பான். கேளுங்க. இவனா தள்ளி விட்டான்னு கேளுங்க" அப்படின்ற மாதிரி கோமதி வந்து சொல்றாங்க. "என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் பையன் மாதிரி என் பையன் வந்து 420யா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்படியே வந்து ராஜி வந்து ஒரு மாதிரியா பார்த்துட்டு சொல்றாங்க. "இல்லன்னு சொல்லுவீங்களா நீங்க?" அப்படின்ற
அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்போ உடனே வந்து டாக்டர் வராங்க. வந்து சொல்றாங்க, "இது ஹாஸ்பிட்டல். இங்க வந்து கத்திட்டு இருக்கக்கூடாது. அந்த பக்கம் போய் பேசுறனா பேசுங்க" அப்படின்னு சொல்றாரு. அப்படியே வந்து கேட்கிறாரு. இவர வந்து அட்மிட் பண்ண அந்த பையன் எங்க அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப எல்லாருமே திரு திருன்னு முழிக்கிறாங்க. எங்க அவரு? அவருக்கு தான் இவரோட மெடிக்கல் கண்டிஷன் என்னன்னு தெரியும். அவர் எங்க அப்படின்ற மாரி கேட்கிறாங்க. அப்ப அவன் எதுக்கு என் பையன் இருக்கான், நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். என் அண்ணன் அவரு, இது என் பையன். இவனுக்கு அவர் பெரியப்பா. வேற என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்ற மாரி கேட்கிறாரு. இல்ல அந்த பையன் தான் நெறைய விஷயம் வந்து என்கிட்ட சொன்னா, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. நான் வந்து அவன்கிட்ட தான் பேசணும் அப்படின்ற மாரி டாக்டர் வந்து சொல்றாங்க. என்ன இது ஆளாளுக்கு அவன வந்து தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கீங்க. அவன் தான் அண்ணன தள்ளி விட்டான். தள்ளி விட்டு அண்ணனுக்கு தலையில அடிபட்டு இப்ப பண்றதெல்லாம் பண்ணிட்டு, இப்ப கொண்டு வந்து நல்லவன் மாதிரி அட்மிட் பண்ணி நல்லவன் வேஷம் போட பார்த்தா, அதுதான் என் பையன் கண்ணால பார்த்துட்டான்ல. நான் வந்து போலீஸ்ல சொல்லி இப்ப வந்து அவன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. ஐயோ! அவரோட மெடிக்கல் கண்டிஷன் தெரியாம நீங்க வேற விளையாடிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாரி டாக்டர் வந்து அப்படியே தலையில கை வச்சுட்டு அப்படியே உள்ளுக்கு போறாரு. உள்ளுக்கு போயிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா, பாண்டியன் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸ் கிட்ட வந்து விளக்கத்த குடுக்குறாரு. என் பையன் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான். அவன விட்டுருங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா போலீஸ் வந்து இந்த விஷயத்த எதுவுமே கேட்கிற மாதிரியே தெரியல. இவர் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இனிமே வந்து ஃபர்தரா வந்து ப்ரொசீட் பண்ணி தான் கொண்டு போணும். நீங்க நெனச்ச மாதிரி நீங்க கேட்டாலாம் விட முடியாது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப வந்து பாண்டியன் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கதிர் கிட்ட சொல்றாரு. "நீ எதுவும் யோசிக்காதடா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து கதிர் நடந்தத சொல்றாரு. "இல்லப்பா மாமா வந்து அவரோட தோப்பு ஏரியாவுக்கு தான் கூட்டிட்டு போனாரு. தோப்ப பார்த்துக்கிறவர் வந்து அவர்கிட்ட பணம் கேட்டிருக்காரு. அந்த பணத்த குடுக்குறதுக்காக தான் நானும் மாமாவும் போனோம். அந்த இடத்துல வந்து இத குமரவேல் வந்து பார்த்துட்டான். பார்த்துட்டு என்னோட வந்து சண்டை பிடிச்சான். அவர எங்க கூட்டிட்டு போற அது இதுன்னு சொல்லி சண்டை பிடிச்சான். அப்ப வந்து நானும் அவனும் மல்லு கட்டிட்டு இருக்கும்போது மாமா இத தடுக்க வந்தாரு. அப்ப குமரவேல் வந்து மாமாவ தள்ளி விட்டுட்டான். அப்பதான் மாமா போயிட்டு ஒரு படியோட மோதி அப்படியே மயங்கிட்டாரு. அதுக்கு பிறகு குமரவேல் அங்க இருந்து அப்படியே ஓடி போயிட்டான். நான் தான் ஆம்புலன்ஸ் பிடிச்சு அவர வந்து ஏத்தி கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. இவ்வளவு நடந்திருக்கா? இது வந்து அங்க யாருமே பார்க்கலையா? வேற யாரும் அப்படின்ற மாரி பாண்டியன் வந்து கேட்கிறாரு. அப்ப வந்து இத வந்து அங்க அவரோட தோட்டத்த பார்த்துக்கிறவர் தான் பார்த்தாரு. அவர்கிட்ட நான் சொன்னேன், "இத பத்தி இப்போதைக்கு வெளிய பேச வேணாம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா குமரவேல் வந்து என் மேல இருக்க கோவத்துல தான் மாமாவ தள்ளி விட்டான். அதனால தேவையில்லாம அவன் மேல பழி வந்துரும் அப்படின்றதுக்காக தான் இத பத்தி யார்ட்டயும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா இப்ப வந்து பார்த்தோம்னா, குமரவேல் வந்து அத அப்படியே திருப்பி நான் தான் மாமாவ தள்ளி விட்டேன். நான் தான் மாமாவ தள்ளி விட்டு கொலை பண்ண பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வச்சிருக்கான்ப்பா அப்படின்ற மாரி சொல்றாரு. "பாத்தியா நீ நல்லது பண்ண நெனச்ச, அவன் பாத்தியா உனக்கு என்ன பண்ணியிருக்கான்? அவன் வந்து திருந்தவே மாட்டான்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "இரு நான் வந்து அந்த தோப்புல இருக்கிறவர போய் மீட் பண்றேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. சரிப்பா, ஆனா அது மட்டும் இல்லாம அங்க வந்து யாருக்குமே வந்து மாமாக்கு கேன்சர் அப்படின்ற விஷயம் தெரியாது. உங்களுக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதனால நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தா நல்லோம் அப்படின்ற மாரி சொல்றாரு. ஹாஸ்பிட்டல்ல போய் நிக்கலாம்டா. ஆனா உன் சின்ன மாமன் விடுவானோ தெரியல அப்படின்ற மாரி சொல்றாரு. அவர பத்தியெல்லாம் யோசிக்காதீங்கப்பா. நீங்க போங்க அப்படின்னு சொல்ல, சரி நான் முதல்ல போய் தோப்புல போய் அவர பார்த்துட்டு அதுக்கு பிறகு போறேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்படியே ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அப்ப டாக்டர் வந்து சொல்றாங்க, அவர் இன்னும் கொஞ்சத்துல வந்து கண் முழிச்சுருவாரு. இவ்வளவு பேர் இங்க கிரவுட் வேணாம். எல்லாரும் கிளம்புங்க. இங்க யாராவது ஒருத்தரோ 2 பேர் நின்னா போதும். அவர் கண் முழிச்சதுக்கு பிறகு வேணா நீங்க எல்லாம் வரலாம் அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப சக்திவேல் வந்து சொல்றாரு, எல்லாம் கிளம்புங்க, கிளம்புங்க வீட்டுக்கு போலாம். நான் இருக்கேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து குமரவேல் வந்து சொல்றாரு, இல்லப்பா நீங்க மருந்து போடணும். நீங்க கிளம்புங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்படியே பழனியும் சொல்றாரு, நானும் இருக்கேன். நீங்க எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி வைக்கிறாங்க. எல்லாரும் வந்து ஒரு சோகமா வந்து அழுதுட்டு போறாங்க. அப்படியே வந்து பழனி வந்து சொல்றாரு, "நீ சாப்பிட்டியாடா?" அப்படின்ற மாரி குமரவேல பார்த்து கேட்கிறாரு. குமரவேல் வந்து சொல்றாரு, "இல்ல சித்தப்பா சாப்பிடல" அப்படின்ற மாரி சொல்றாரு. "சரி இரு நான் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வரேன்" அப்படின்ற மாரி பழனி வந்து கிளம்பி போறாரு. அந்த டைம் பார்த்து குமரவேல் வந்து உள்ளுக்கு போறாரு. உள்ளுக்கு போனோனே அந்த டைம் முத்துவேல் வந்து கண் முழிச்சுட்டாரு. முத்துவேல் கண் முழிச்சுட்டு, "டேய் நீ ஏன் தள்ளி விட்ட என்ன?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. ஐயோ! தலையில அடிபட்டு அவர் பழசெல்லாம் மறப்பாருன்னு பார்த்தா, இப்ப வந்து பார்த்தா இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் மாட்டிப்பேனே அப்படின்ற மாரி குமரவேல் வந்து யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு, இவர இப்படியே விட்டா சரி வராது. சொத்தும் போயிரும் போல இருக்கு கதிர் பக்கம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, ஒரு தலவாணி ஒண்ணு எடுத்துட்டு வராரு. இவர போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு தலவாணி ஒண்ணு எடுத்துட்டு வராரு. அந்த டைம் பார்த்து இத அந்த பக்கம் பழனி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துட்டு, "டேய் என்னடா பண்ற?" அப்படின்ற மாரி கதவ திறந்துட்டு உள்ள ஓடி வந்து 2 அற விடுறாரு குமரவேலுக்கு. குமரவேல் வந்து, "என்ன சித்தப்பா ஏன் அடிக்கிறீங்க?" அப்படின்னு கேட்க, "என்ன பண்ண போன இப்ப?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. இல்ல பெரியப்பா வந்து இன்னொரு தலவாணி கேட்டாரு. அதுதான் அப்படின்னு கேட்க, "என்னண்ணே? அண்ணே கண் முழிச்சிட்டியாண்ணே?" அப்படின்ற மாரி பார்க்கிறாரு. "ஆமாடா" அப்படின்னு சொல்ல, "கதிர் எங்க?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "கதிர் தான் உங்கள தள்ளி விட்டான்" அப்படின்னு சொல்லி இவன் சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கதிர வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. "கதிர் தள்ளி விட்டானா? இவன் தானே என்ன தள்ளி விட்டான்." அப்படின்ற மாரி சொல்ல, அப்படியே பழனி ஷாக்கிங்கா பார்க்கிறாரு. இவர் அதுக்கு தான் தலவாணியே இவன் எடுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படியே ஒரு முறைச்சு பார்க்கிறாரு. அப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இப்படித்தான் நாளைக்கு அது மட்டும் இல்லாம அடுத்த அப்கமிங் வீக் எபிசோட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க பிரெடிக்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய இந்த பிரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்கள கீழ கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கங்க. மேலும் பிரெடிக்ஷன்ஸ பெற்றுக்கொள்ள எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க் யூ.